முயலால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் தம்ப்நெயில் இதுல பார்த்த மாதிரி, அதாவது ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், முக்கியமா பிகினர்ஸா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா ரயில்வே ஜாப்க்கு இனிமேல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிளா கேட்பாங்க, பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்லாம் வந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. கண்டிப்பா ஒரு 10th பேஸ்லயோ இல்ல 12th பேஸ்லயோ இல்ல ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு இல்ல பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு இல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்ல ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், எதுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் கேட்பாங்க, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் எதுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இருக்கிறதுல அதிகப்படியாக வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தா 10th பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சவங்க அதுக்கான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டெக்னிக்கல் அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிளஸ் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம், கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில், கம்ப்யூட்டர் பேஸ் ஸ்கில்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ரயில்வே ஜாப் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாப் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு நிறைய போஸ்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் குரூப் டி அப்படிவாங்க. இது வந்து 10th முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா இந்த வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குறிப்பிட்ட கிலோ வெயிட்டை குறிப்பிட்ட மீட்டர் கீழே வைக்காம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா 10th பேஸ்ல இருக்கு குரூப் டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அசிஸ்டன்ட் லெவல்ல ஒரு ட்ராக் மெயின்டெனன்ஸ் பண்றது இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. வேகன்சி ரொம்ப அதிக லெவலில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கனெக்ட் பண்ண என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இது ரெலவெண்டா நிறைய வீடியோ நம்ம சேனல் இருக்கு, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ட்ரெயின் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. முக்கியமாக ஒரு கிளர்க் அசிஸ்டன்ட் லெவலில் போடுவாங்க. இதுவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதுலயும் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்னா கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் தான் வரும் உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படின்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்லாம் வந்து பார்த்தா டெக்னீஷியன் போஸ்டிங்கும் இருக்கும், இதுவே இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜூனியர் இன்ஜினியர் கீழே மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இது ரெலவெண்டா நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. 4 வேகன்சி அப்படின்னு எடுத்தா ஒன்று ஜூனியர் இன்ஜினியர், இன்னொரு ஜூனியர் இன்ஜினியர் வர ஐடி ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுல ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் டிஎம்எஸ் போஸ்டிங்க்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிவாங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல இருந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி தனியாக வருது. இதுல வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் நடக்கும், பிளஸ் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், முக்கியமாக ஹைட்டு வெயிட் உங்களோட ஐ சைட் இதெல்லாம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ரன்னிங்கு இந்த மாதிரி சில ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னா 10th முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா என்ன பண்ண அட்வான்டேஜ் அப்படின்னு அலவன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரயில்வே பொறுத்தவரையும் நிறைய போஸ்டிங் நைட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இல்லை ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமே தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸாம் கேட்கறாங்க, முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் தமிழ் எழுத முடியுமா அந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் எல்லா எக்ஸாமே தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க, 33 வயசு வரையும் தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
இதுவே எஸ்எஸ்சி பேங்க்ல எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 30 வரையும் தான் தருவாங்க. பட் இது 33 வரையும் தராங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிகமாகவே தராங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா ரயில்வே எக்ஸாம் சூஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து பார்த்தா என்ன மாதிரியான ஜாபுக்கு போறோம், எஸ்ஐ ஆகலாமா, இல்ல கான்ஸ்டபிள் ஆகலாமா, இல்ல டெக்னிக்கலா இந்த ஜேஇ ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இல்ல அசிஸ்டன்ட் லோகோ பில்ல ட்ரை பண்ணலாமா, இல்ல காமனா குரூப் டி அது பண்ணாம என்டிபிசி இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாமா. உங்க ஸ்கில் பேஸ்ல முக்கியமா நீங்க என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டான ஜாபை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கண்டிப்பா ரீசனிங் டாபிக் வந்து கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாம ஆப்டியூட் டாபிக் உள்ள கொஸ்டின் வரும். பட் ஆப்டியூட் சொல்ல மாட்டாங்க, மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ் பொறுத்தவரை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரியான டாபிக் வந்து கொஸ்டின் வரும். இது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் டாபிக். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரை பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டாவும் வரும். அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 4 டாபிக்ல இருந்து கன்ஃபார்மா வரும். ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாமுக்கு எஸ்ஐக்கெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க டெக்னிக்கலா ட்ரை பண்ணா மட்டும் டெக்னிக்கலா கொஞ்சம் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஜூனியர் ஜிபிலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலவெண்டான கொஸ்டின் கொஞ்சம் வரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டின் வரும். இந்த மாதிரி டெக்னிக்கலா ட்ரை பண்ணா மட்டும் டெக்னிக்கலா கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. மற்றபடி காமனா இந்த 4 இல்ல 5 டாபிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் உங்களுக்கு. நிறைய போஸ்டிங்க்கு ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமா என்டிபிசிக்குலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் இருக்கும். இதுனா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டைப்பிங் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வேர்ட் டைப் பண்றீங்க இந்த மாதிரி டைப்பிங் ஸ்கில் இருக்கும். ஸோ டைப்பிங் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு அதோட சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய மூக் டெஸ்ட் இருக்கு. இப்பெல்லாம் முன்னால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம்ல மட்டும் தான் போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்பெல்லாம் வந்து பார்த்தா நிறைய வெப்சைட்ல ஃப்ரீ மூக் டெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் அமௌண்ட் கட்டி படிச்சீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மூக் டெஸ்ட் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா அந்த மாதிரியான மூக் டெஸ்ட்லாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ காலேஜ் முடிச்சு என்டிபிசி ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவே ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏர்லியா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் என்னது ரீசெண்டா என்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஸோ ரீசெண்டா எக்ஸாம் பேட்டர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா, டைமிங்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுமே ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய வேகன்சி இருக்கு. பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதும் அதிக அளவுல இருக்காங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து பார்த்தா நிறைய மூக் டெஸ்ட்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து ட்ராக் பண்ணிடலாம். இதுவே எஸ்ஐ கான்ஸ்டபிளாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து பார்த்தா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அப்போ வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன பண்ண எலிஜிபிள் இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதாவது மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு மார்க் பண்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.